பிரைஸ் த லார்ட். ஒரு சிறு குழந்தையை பார்த்தோன்னா அந்த குழந்தைக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும், ஒரு அடிபட்டாலோ இல்லை என்ன ஒரு தேவைன்னா கூட முதலில் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் தான் நம்பிக்கையோடு தேடி ஓடும். ஏனெனில் அந்த குழந்தைக்கு தன் தகப்பன் தாயிடம் போனால் தன்னுடைய இந்த சூழ்நிலைக்கான முடிவு கிடைக்கும் என்று நம்பிக்கை. அதிலும் தன் தாய் தந்தையரின் கையில் இருக்கும் குழந்தை யாரை கண்டும் பயப்படாது. ஏனெனில் தான் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் இருப்பதை அது அறிந்திருக்கிறது. ஒரு சிறு குழந்தையை தன்னுடைய பாதுகாப்பை அறிந்து செயல்படும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இவ்வளவு வளர்ந்த நீங்களும் நானும் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோமா? உங்களுடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டது என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், ஏசாயா 12:2, இதோ தேவனே என் இரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு இரட்சிப்புமானவர். ஆமாங்க, எப்படி ஒரு குழந்தைக்கு தன் தாயும் தகப்பனும் அடைக்கலமோ அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த தகப்பனாக ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலிருந்தே, இல்லை இனி ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அவர்தான் அடைக்கலம், அவர்தான் நம்பிக்கை, அவர்தான் உங்கள் இரட்சிப்பும் பெலனுமானவர். எனவே என்ன சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும், எதிரிகள் சூழ்ந்த நிலையிலும் உங்கள் தகப்பனிடம், அதாவது அவரே உங்கள் இரட்சகர் என்ற விசுவாசத்தோடு தஞ்சமடையுங்கள். எந்த அளவிற்கான விசுவாசம் என்று தெரியுமா? ஒரு குழந்தை தன் தகப்பன் தாய் மீது வைத்திருக்கிற அந்த அளவிற்கான விசுவாசம் உங்கள் தகப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது நீங்க வைக்கணும். Have a blessed day. Jesus bless you.